திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் பள்ளியில் நடைபெறும் கணித வினாடி வினா போட்டியில் பங்கேற்க சமுத்திராப்பட்டி அரசு பள்ளி மாணவர்கள் நத்தம் நோக்கி ஆட்டோவில் வந்துள்ளனர். அப்போது நிகழ்ந்த இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த சின்ன கற்பூரம்பட்டியை சேர்ந்த நைனம்மாள் உயிரிழந்தார். மேலும் மாணவ மாணவிகள், ஓட்டுநர் உட்பட 11 பேர் காயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உறவினர்கள் உயிரிழந்தவரின் உடலை கண்டு கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. ஊர் சின்ன கப்புறம்பட்டி வேலைக்கு கூலி வேலைக்கு தயார் வந்துட்டு இருந்தாங்க. ஃபோன் அடிச்சாங்க, வந்து பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கவர்மெண்ட் பஸ் இடிச்சிருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. 2 பிள்ளைய இருக்குது, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. கவர்மெண்ட்டு முதலமைச்சர் அவர் ஏதாவது பிள்ளைகளுக்கான ஆறுதலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேங்கய்யா. அவங்க பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி பண்ணணுங்கய்யா. எனக்கு நான் என் கூட பிறந்த அக்காங்கய்யா. அவங்க ஃபோன் அடிச்சாங்க, அதனால வந்து பார்த்தா இங்கே இறந்து மேர்ஜரில் வச்சுருக்காங்க. புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரி என கூறி ஓய்வு பெற்ற அரசு ஊழியரிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து விடுவதாக மிரட்டி 73 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் மதரப்பாக்கத்தை சேர்ந்த பிரீஹா வம்சி என்பதும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மர்ம நபர்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கி கொடுத்து மோசடிக்கு துணை போனதும் தெரியவந்தது. மோசடி பணத்தில் 10 லட்சத்தை வம்சி பெற்றதாகவும் மர்ம நபர்களுக்கு அவர் வங்கிக் கணக்கு தொடங்கி கொடுத்ததன் மூலம் 30,000 ரூபாய் கமிஷன் பெற்றதும் தெரியவந்தது.